என்ன பேம்மா ஒரு பேக்கை திறக்கிறதுக்கே 10 நிமிஷம் போயிட்டு இப்போ தேசிக்க விலை கூட. இதுக்கு மேலே 5 சரி 10 சரி ஒன்றுமானாலும் அடுக்கி கொண்டே போயிடும். இல்லை அப்பெல்லாம் காட்டுது, இல்லை பார்க்கிங் இல்லைன்னு காட்டுது, கெட்ட தேவையில்லைன்னு காட்டுது. மேக்கு இப்போ என்னென்ன பேமெண்ட்டு கிவன்? நோ பார்க்கிங் சார்ஜஸ் கீழே வேணும். தேங்க்யூ. நீங்கள் இதை சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணி வந்தீங்கல்ல. இது வழக்கமா கெட்டுறது. இன்னைக்கு இவங்கட என்னமோ எரரோண்டு ஆவி அதுதான் போக சொல்றான். நான் மறுபடியும் அங்க போய் கெட்டிட்டு வரையில. அது எனக்கு நான் குழம்பி இவனே நித்தியம்மா எம்கேபிக்கு போற சரி சந்தோஷம். எவ்வளவு நாளா மிஸ் பண்ண தெரியுமா அந்த பாட்டை. எம்கேபி சூப்பர், நல்ல வைப் அப்பா. ஜாய் பாட்டு வர்றது இல்லை, எங்கால அடிக்கிறாங்களோ தெரியாது. அல்ஃபன் லீபே அந்த பாட்டு தெரியுமா? இல்ல. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அஃப்னா வந்து லேசி பட்ட ஆள் இல்ல, நல்ல ஒரு சிங்கர் அவங்க. நான் எப்பெல்லாம் எம்கேவிக்கு வரணும். ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அதில்? ஏன் இவ்வளோ லேட்? ஒரு ஹவர் எடுக்கிறீங்க, 45 நிமிஷம் எடுக்கிறீங்கன்னு பேசுறீங்க. நீங்க போயிட்டு எவ்வளவு நேரத்துல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு பாக்கமே. எல்லாத்தையும் 10:30 பாப்பேன். என்ன சரி கைடன்ஸ் வேணுமெண்டா கேளுங்க. பேசிக்கா விலை கூட நல்லதா பார்த்து எடுக்க தெரியுமா? எனக்கு ஒரே இந்த டவுட்டிக்கு நல்ல வெங்காயம் கெட்ட வெங்காயம் எப்படி பார்த்து எடுக்கிறேன். நான் சும்மா எடுத்து தள்ளி போட்டு கொண்டு வரதுல முக்கால்வாசி பழுதான வெங்காயம். ஜெட் ஸ்பீட்ல வர வேற சொல்றீங்க, பார்த்து பார்த்து எடுக்க வேற சொல்றீங்க. அதை எப்படி செய்யலாம்? எதை பார்த்து எக்ஸைட் ஆகிறீங்க? what are you excited about? ஐசலுக்கு இப்படி வெளியே வந்து சுத்துறதுக்கெல்லாம் நல்ல விருப்பம். இப்படி ஒரு 1 kg மாதிரி போடும். என்ன புதிய இதெல்லாம் போட்டிக்கிறீங்க, ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கலப்பையில் வர நாளையா? அம்மா இந்த சிக்கன் மட்டும் போதுமா இல்லாட்டி பீஃப்? சிக்கன் ஒன்லி புரு எடுப்போம். டயர்ட் ஆகினமா இறங்குது நீங்க. நான் என்ன டயர்ட் ஆகுனேன்? அது பெருமூச்சு அப்படி சும்மா போய் பேசுவானும். டைம் போகுது. You see moong dal or pota? Huh? Moong dal. You don't have it, no? Done. What's the time? 12:50, 10:50. 20 minutes எடுத்துக்கிறீங்க. பட் என்ன பிரச்சனை என்ன, இப்போ வந்து மனுஷனாக மட்டுமே இல்லை, இங்கே க்ரௌடே இல்லை. அதுதான் ஆல் டைம்லலாம் நான் வார டைம் எப்படி தெரியுமா, இப்படி தான் நடக்கணும். அப்படி க்ரௌட். வெஜிடபிள் எல்லாம் யூ டிட் பை ஆல்சோ, யூ ஜஸ்ட் பாட் ஒன் ஆர் டூ வெஜிடபிள். ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை பிகாஸ் we came at night, no? பட் இவ்வளோ ஐட்டம் வாங்கி வச்சுக்கிறீங்களே. wherever Aizal goes, he makes friends. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. The next day. இன்றைக்கு வந்து சும்மா நாள் இல்லை, இன்றைக்கு எங்களுக்கு வந்து ஃபுல் பேக்டான நாள். ஃபுல் குக்கிங்க்கு இறங்கிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆஸ் யூஷுவல் முந்தி மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் இருந்து டின்னர் எல்லாம் அவங்க தான் செய்ய இறங்கிட்டாங்க. இப்போ என்னென்னா மெய்டும் இல்லை, ஸோ எல்லாமே இழுத்து போட்டு அவங்க தான் தனியாக செய்கிறாங்க. அதுக்கு ஐசலுக்கு நேற்று நாங்கள் இந்த பூஸ்டர் சேர் வாங்கிட்டு வந்தோம் தானே, அதை செட் பண்ணுறோம். அல்லாட்டி வேலை இதுவெல்லாம் செட் பண்ணுற இந்த மெனுவலை பார்த்துக்கொண்டு
ஒன்று செய்யணும். எஸ் பேபி, very item. We can keep it in the chair, no? I want to do it in front of the mirror photo. That's how eat in front of the mirror. என்ன பிராண்ட் பேமே மஸ்டெலாவா? மஸ்டெலான்ற பிராண்டு இதிலே தான் எங்களுக்கு இதோண்டு இருக்கிறதோ. இதை கொண்டு வந்து ஐசல் வந்து ஜஸ்ட் 2 days தான் அதில் இருந்தா. அது அப்படி சும்மா இருக்குது, அதில் இருக்கிறாவே இல்லை. அதுவும் மஸ்டெலா தான். மஸ்டெலான்ற சொன்னால் நல்ல பிராண்ட் உண்டு கிட்ஸ் ப்ராடக்ட்டுக்கு உண்டு. நான் சாரமெல்லாம் அடிச்சு சரியா ஃபேமிலி காயமாக இருக்கிறேன், கணக்கெடுக்க வேணும். இன்றைக்கு ஃபிக்ஸிங் வேலை நிறைய ஆகுது. இன்னொரு ஷூ ரேக் கொண்டு எடுத்திருந்தேன். ஷூ ரேக்குண்டா அது வந்து ரேக் இல்லை, இன்னொரு ஐட்டம் நான் காட்டினேன். அந்த மாதிரி அதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட்ஸ் இதை வந்து சேரில் வச்சு தான் மெயினாக கொடுக்குறேன். பட் இப்போ நாங்கள் இந்த மிரர் ஒன்று இருக்கேங்க இன்றைக்கி. அந்த மிரர் முன்னுக்கு ஐஸில் உட்கார வச்சு ஃபீட் பண்ணுறேன். இந்த ஐட்டம் வந்து இல்லை தண்ணி போட்டு வச்சா நல்லா இது பண்ணிக்கொண்டு ஈக்கிடுமா, ஓகே க்ரால் பண்ணிக்கொண்டு. பட் இதில் இன்னும் தண்ணி நிறைக்கணும். இது இப்போவே பாரமாகிது கெட்ட வாக்கில். எஸ் பேபி, ஆமாம் எங்கே வைக்கிறது? I need to wash this, no? Alhamdulillah, face is becoming better thanks to shea butter. Alla rhyming aikena. Shall I throw this and come? நான் போடணும். இடிக்கிற வேலையிலே விருப்பம் இல்லாத வேலை தான் அந்த கார்பேஜ் கீழே வீச போகிறது. கார்பேஜ் வீசி ஃபைனிங் டன். சர்வெண்ட் இருக்க போல் சர்வெண்ட் தான் பண்ணுவாங்க. அதான் சர்வெண்ட்டிலே இன்னொரு ஆள் தேடணும். ஃபஸ்ட்டு இறங்கியாச்சு. மம்மி அவங்களும் மாங்காய் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. எங்கிட்ட அங்கே கொடிக்காத்தில் விடணிக்கு அங்கே மரம் இருக்குது, மாங்காய் மரம். அதில் வந்து மாங்காய் நினைக்கிது. அப்படி இல்லாட்டி வேறு எங்கேயாவது வாங்கிட்டு வந்தாலும் தெரியாது. அப்படின்னு தான் நினைக்கிறேன். மாங்காய் ரெண்டு வெட்டி சாப்பிடுவேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஏன்னா நான் இது போகிறதுக்கு முதல்லாம் வந்து சரியான நான்லாம் கேலரி டெஃபிஷியன்ட் தான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். சரியான ஸ்ட்ரிக்ட் இதோடு இருந்த மறு ஹேவ் டு கம் பேக். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ எங்கேயோ குறைஞ்சேன். லைக் வித்தின் 3 weeks ப்ராப்பராக டீசென்ட் ஃபுட் சாப்பிட்டு ஜிம் ஒன்றும் போகாமல். இப்போ ஜிம் ஸ்டார்ட் பண்ணி மறுவா அதுவும் கண்டினியூ பண்ணிடலாம் போச்சு. நான் இங்கே போனனால அஃப்னாவை வந்து இன்றைக்கி வ்ளாகில் நீங்கள் அவங்க ஆக்கி முடிய காட்டியும் குக் பண்ணி முடிய காட்டியும் காண்றது கஷ்டம். இல்லை அவங்க குக்கிங் இறங்கிட்டாங்கண்டா யாரும் டிஸ்டர்ப் பண்ண போனால் டெம்பர் ஆயிடுவாங்க. சில்லி பவுடருக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. அஃப்னா என்னென்னா ஃபுல் ஆர்கனைஸ்டான ஆள் தெரிந்தானே. எல்லாம் ஃபஸ்ட் தான் என்னென்ன தூள் எங்கெங்கே வரணுமெல்லாம் வந்து அவங்க ஃபஸ்ட் தான் இது பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஆக்கணுமெண்டாலும் உங்களுக்கு குழம்பாது. அந்த தூள் எங்கெங்கே இருக்கேன்னு தெரியும். ஃபஸ்ட் தான் பண்ணணும். பைதவே நான் பொதுவாக கிச்சனுக்கு இப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல. மெய்டு இருந்தால் மெய்டு அஃப்னாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மெய்டு இல்லைனால அஃப்னா வந்து ஃபுல் பிஸி. கோழி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் குக்கிங்கை சீக்கிரமாக ஸ்பீட் பண்ணணும்னால நான் இப்போ வந்து ஹெல்ப் பண்ணி கத்தி விஜய் நடித்த படம். சொல்லுங்க என்ன கத்தி? பான் வெட்டுறது அரைச்சி வெட்டுறது எல்லாம் வேற வேற வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்லையா போகாம சரியா வரணும் ஆண்டவடி. நீங்க சொன்னா கொட்டிப்படும். நீங்க அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இருந்தீங்கன்னா ஒன்றும் கொட்டாம நான் செய்வேன். நீட் அண்ட் டைடியா வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. ஏன் why sleeping குட்டி ஸ்லீப்? Plan on how I'm gonna shoot the video or a script take dale avanna, and then once that is approved I can like shoot and get you the video in a day or two, not a problem. Okay so that's the first client meeting of the day. சொன்ன இன்றைக்கு வந்து ஒரு பேக்ட் டே அடிக்க போகுதுன்னு இன்னும் 2 client மீட்டிங் இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக போச்சு. ஐசோலோட உட்காந்துட்டு போல திடீர்னு கால் வந்துச்சு. கம்மிங் பேபி. What's wrong? அஃப்னா நேற்று ஷாப்பிங் போல சில ஐட்டமெல்லாம் மறந்துட்டு வந்து என்ன பார்க்குறீங்க அங்கேயே காட்டு வாங்கினீங்க இருந்து அவங்கள நான் சரியாக சொல்கிறது பார்க்குறேன் அங்கேருந்து. ஸோ அதனால் இப்போ சில ஐட்டம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுதான் எல்லாருக்கும் என்னைய மாதிரி அப்படி பர்ஃபெக்டாக போயிட்டு ஒன்று மிஸ் பண்ணாமல் எடுத்து வரே இல்லை, அது கஷ்டம். போட நான் நிற்கிறேன் வெயிலப்பா.
யாவது அங்கிள். ஸோ என்னென்னா இந்த பிக்மி ஆக்கள் வந்து அதுதான் எனக்கு வந்து ஹோல் வந்து அவங்கள வெயிட் பண்ண வைக்க விருப்பம் இல்லை. கீழே ஏன்னா வெயிலோ மழையோ அதில் கட்டாக திண்டு கொண்டு வெளியே பண்ணுறது லேசி விஷயம் இல்லை. சம்டைம்ஸ் மழை நேரம் இருந்தாலும் நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம். நாங்கள் மழை நேரம் வேணுமென்று ஆர்டர் பண்ணுறதில்ல. பட் ஆர்டர் பண்ண போகிற திடீர்னு மழை வந்தால் மழையோ வெயிலோ ஒன்றும் பார்க்கல, வருவாங்க தானே. அது உண்மைக்குமே ஹெட்ஸ் ஆஃப். அது வந்து எனக்கு என்னென்னு தெரியும். சீல ஸ்டார்ட் ஆகிறது தான் சினமன். என்னோட சிக்கன் கறிக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் பிறந்து வரணும். இந்த இவத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏல வேஷமா. குக்கிங் எல்லாம் பண்ணி 5 பஜல் ஆகி இப்போ இதை க்ளீன் பண்ணுறான். க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன கேஸுன்ற இப்போ ஐசல் அழுவுறா முடிவில்லை. மஃப்னை தூக்கின மட்டும் தான் சும்மா வைக்கிறேன். நல்லா லேட் ஆகிட்டு இப்போ தான் காரை கழுவுறதுக்கு எடுத்து போகிறேன். 7:30 மணி. எனக்கு வீடு அஃப்னாவுக்கு தான் வேலை சரியாக மட்டும். குக்கிங்கை மேனேஜ் பண்ணிக்கொண்டு ஐசல் இன்றைக்கி பார்த்து எனக்கிட்டே வாரம் இல்லை. அழுந்து அஃப்னாக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ அஃப்னா குக்கிங் அது இதெல்லாம் பார்த்து ஐசலையும் மேனேஜ் பண்ணிக்கொண்டு நான் முடிஞ்சாலும் மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடித்து டைம் போனது விலங்கல 7:30 மணி ஆகிட்டு. கவுடன் மிச்சம் வண்டி விளையிருந்தால் வாஷ் பண்ண மாட்டேன். இல்லை நைட் ஆகிட்டனால அஃப்னா அடிக்க மாட்டேன் தானே. මොන පාසල් ඩෙලිවරි එකද මම යනකොට ගන්න කාරේ හොදන්න යනවා. පාසල් என்னமோ வந்திருக்கோம். ஆஹா இங்கே இப்போ கழுவேல போல. අරක් කොයිද? පාලියට ගිහලා ළමයි නෑනේ ආව. ඒක නිසා මේ 3 දෙනා ඉන්නේ. ඒවද? හරි මම අනිත් එක යන්න. දෙන්න පුළුවන් නම් එන්න උදේට. உதேட்டு எல்லாம் வரையிலாது. நாளைக்கு ஃப்ரைடே. இங்கே காவஸ் வண்டிக்கு ஆனால் இது மூடி. கூகுளில் 8 மணிக்கு மூடின்னு போட்டிருக்குது. ஆனால் 7:30 மணிக்கே மூடிட்டு போயிட்டாங்க. ஐயோ என்னத்துக்கு தான் ஒரு டைமோடு கூகுளில் அப்டேட் பண்ணுறவனு எனக்கு தெரியும். அந்த டைமை ஒழுங்காக அவனை ஃபாலோ பண்ணாட்டி நான் 40 இடியாப்பம் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு 45 கேட்டு இது சாப்பிட்டுட்டு அந்த ஷூ ரெக் மாதிரி வந்து இது ஷூ பாக்ஸஸ் மாதிரி அதை அன்பேக் பண்ணி ஷூவெல்லாம் அடுக்கணும். ரைட்ஸ் டிஷர்ட் வந்து ஷர்ட் வந்து வந்திருக்குது இந்த தடவை. காருக்கு போடுறதுக்கு ஒரு பேட்மேன் பேட்ஜ் உண்டு. ரைட் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று தந்திக்கிறாங்க. தேவையில்லை இது எல்லாமே இந்த பீசஸ் தான் வந்திக்குது உள்ளுக்கு. ரைட் இப்படி தான் வரும் போட்டோன்னு. இதுலுக்க சப்பாத்தை போட்டு அடிக்கிறது தான் எங்கே இருக்குது. அப்பா இடுப்பு வலிக்குது. ஆஃப்டர் வந்து ஐசில் தூங்க வைக்கிறாங்க. இன்றைக்கி எப்படியும் வ்ளாகில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தால் அந்த லெவலில் பாடுபட்டு டயர்டாக வைக்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்ல கேட்கல. நானும் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ண. பட் க்ளீனிங் எல்லாம் அவங்களே தான் பண்ணணுமே அடம் பிடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களே பண்ணாங்க. உண்மைக்கு என்ன சொல்கிறது, பாவமாக இருக்குது எனக்கு. நீங்கள் போட்டு எடுத்ததுக்கு போகிறோம் இதுக்கு மேலே இப்படி வச்சாச்சு. சரியாக அந்த கிளிப்பல் மாதிரி இருக்குது. அதை அப்படி சரியாக வெளியால் அப்படி தள்ளி எடுத்துட்டோம்னா கேம் சரி செட் ஆயிடுவார். போணுமான அளவு அடுக்கி கொண்டே போயிடும். தனியாக சேர்த்து போர் அடிக்குது. அண்டே சேப்பில் அஃப்னா இருந்தாங்க இங்கே. அப்புறம் என் தம்பி கட்டை ஆமாண்டு இருந்தார். எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கொண்டு தான் செஞ்சேன். இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் தான் செய்யணும் தனியாக. Many hours later. சக்ஸஸ் பிறக்கும்போது சக்ஸஸ். ஏலா நிப்பாட்டி முதுவலா வலி எலும்பி படுத்து ஒரு மாதிரி அடுக்கிட்டேன் செஞ்சிட்டேன். பாருங்கள் இப்படி இருக்கேன்னு. இதுதான் ஃபைனல் லுக். இப்போ இது இப்படியே வச்சு சரி வருமா? சரி வராது. போயிட்டு சப்பாத்தெல்லாம் இதுக்கு அடுக்கணும்.